ஹதீஸிலே வருகிறது, தாபிஈன்கள், சஹாபாக்கள் இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஹிலாஃபத் ஆட்சி காலகட்டத்தில் யாரெல்லாம் தேவையுடையவராக இருக்கிறார்களோ அந்த வீட்டை முழுமையாக பரிசோதனை செய்வார்கள். இவர்கள் உண்மையான தேவையுள்ளவராக இருக்கிறார்களா என்று தெரிந்த பிறகு இரவு நேரத்தில் போன பிறகு அவர்களுடைய கதவை தட்டி அந்த இடத்தில் வைத்து விடுவார்கள். கொடுத்த நபர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது, ஆனா தேவை இருக்கிறது அவர்களுக்கு தெரிந்துவிடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சூழ்நிலை, ஒரு 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 கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கூட்டத்தில் அந்த ஜமாத்தோட நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய என்னுடைய இந்த தெருவில், என்னுடைய இந்த மஹல்லாவில் எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை விதவை பெண்கள் இருக்கிறார்கள், எத்தனை அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனை படிக்க தெரியாத ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இதெல்லாம் அவர்களுடைய டாட்டால அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உதவி செய்வதற்கு அவர்களுக்கு நன்றாக உதவியாக இருக்கும். அப்ப மறைமுகமாக உதவி செய்வதற்கு இது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்ப நம்மளுடைய இந்த ஜமாத்திற்கும் ஒரு ஒரு சிறிய வேண்டுகோளாக தான் இது. நம்மளுடைய ஜமாத்து, நம்மளுடைய இந்த 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 ஒரு கூட்டம் நல்லதின் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்த நல்லதின் பக்கம் நம்மளுடைய ஒரு அடியை எடுத்து வைக்க வேண்டும். நம்மளுடைய இந்த மஹல்லாவில், இந்த குடும்பத்தில், இந்த 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 தெருவில், இந்த ஊரில் எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறார்கள், தெரிந்தவர்களும் மட்டும் கொடுக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் கூறுகின்றான், சில மக்கள் இருப்பார்கள் அவர்கள் ஏழையாக இருந்தும் தன்னுடைய வாயால் அதை சொல்லாமல், எனக்கு தாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஏழையாக இருப்பார்கள். ஆனால் உண்மையான முஃமின்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்து தெரிந்து விடுவார்கள். தஅரிஃபுஹும் வுஜூஹுஹும், அவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய முகத்தில் தெரிந்துவிடும் இவர்களுக்கு தேவை இருக்கிறது. ஆனால் இவர்கள் எப்படி சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடம். சூரத்து தஹருடைய வசனத்தை எடுத்து வைத்து, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, அல்லாஹ்வுக்காக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், உணவளிப்பவர்கள் எந்த விதமான கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், எந்த விதமான நன்றியும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். இந்த வசனத்துடைய விளக்கத்தை கேட்கிறார்கள். யாரிடம்? அபூபக்கரிடம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துடைய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வசனத்துடைய விளக்கம் தேவையில்லை. அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த வசனம் மூலமாக எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், எனக்கு ஒரு உணவு தேவை, ஒரு பசி இருக்கிறது, எனக்கு சாப்பாடு தேவை என்ற அந்த காரணத்திற்காக தான் அந்த வசனத்துடைய விளக்கத்தை கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்